ரிஷப ராசியில பிறந்தவருக்கு திருமணம் எந்த வயசுக்கு நடக்கும்? ஸோ அப்படி நாம பார்த்தா இந்த ரிஷப ராசியிலிருந்து சப்தம பாவாதிபதி செவ்வாய். செவ்வாய் கிரகம் ருச்சிக ராசியில இருக்கா, மேஷ ராசியில இருக்கா, மகர ராசியில இருக்கா, டிகிரிஸு பார்க்கணும், அதோட பலம் பார்க்கணும். சும்மா அது உச்சமா இருந்தா அது உச்சம் கிடையாது. அது நமக்கு கம்ப்யூட்டர்ல பார்க்கும்போது அப்படி அது காட்டும். ஆனா அது எக்ஸாக்டா ஒரு எக்ஸாக்ட் டிகிரிஸ்ல இருக்க பார்க்கணும். இது எல்லாமே டெக்னிக்கல் விஷயம் விட்டுடுங்க. அங்க இருக்கா, நல்ல கிரகங்களோட சேர்ந்து இருக்கா, கண்டிப்பா திருமணம் பிலோ 26 நடக்கும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஒரு பிரச்சனை இருக்காது, ரொம்ப ஈஸியா நடக்கும். மேட்ரிமோனி வெப்சைட்டுக்கு போறது, அங்கே ப்ரொஃபைல் போடுறது, தீரிறது, இதெல்லாமே இருக்கவே இருக்காது. ரொம்ப ஈஸியா நடக்கும் வித்தவுட் எனி எஃபர்ட்ஸ். ரெண்டாவது கேட்டகரி திருமணம் 28, 30, 33 தாண்டிடும். அவருக்கு எல்லாருக்குமே செவ்வாய் நல்ல பிளேஸ்ல இருக்காது. இந்த ரிஷபராசில பிறந்தவருக்கு செவ்வாய் அஷ்டம பாவத்துல இருக்குது, எட்டாவது ஒரு பிளேஸ்ல, 6வது வீட்டுல இருக்குது, 12வது வீட்டுல இருக்குது, ரெட்ரோகிரேட் ஆகிறது, வக்ரி ஆகிறது. வக்ரியான சனி கூட இருக்கிறது. சனி ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட். அது ஒரு சப்தமேஷம் கூட இருந்த போதும் அது திருமணத்தை டிலே பண்ணிடும். கேது ராகுகளோட இருந்தாலும் கூட திருமணம் டிலே ஆயிடும். இவருக்கு யூஸ்வலா திருமணம் 33க்கோ 35க்கோ நடக்கும். மூணாவது கேட்டகரியில 38 to 40க்கு நடக்கும். இவருக்கு லக்னம், நவாம்சம், உபபாத லக்னம், பாத லக்னம் எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த சப்தமாதிபதிகள் நல்ல பிளேஸ்ல இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப கெட்டான பிளேஸ்ல இருப்பாங்க. அவருக்கு அது எப்படின்னா, அவருக்கு ரொம்ப டிலே ஆயிடும். திருமணம் வரைக்கும் கேன்சல் ஆயிடும், என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கேன்சல் ஆயிடும். பார்ப்பாங்க, ஏன் திரும்பி வர மாட்டாங்க. எல்லாமே அந்த தகுதி இருக்கும், அந்த குவாலிட்டிஸ் இருக்கும் இவருக்கு. ஆணும் திருமணம் நடக்காது. பாருங்க, இதுக்கு ரெமிடிஸ் பண்ணணும். பரிகாரம் என்ன? காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு அது எல்லாமே கிடையாது. ஒரு ஜபமலை நீங்களே எடுத்துக்கோங்க. நம்ம ருசிகள் என்ன சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த மந்திர ஜபத்தை ரெகுலரா நீங்களே சொல்லுங்க. ஒரு 9,000 டைம்ஸ் சொல்லுங்க. யந்திரத்தை வச்சுக்கோங்க. அந்த செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட டயட்டி, முருகர் கோயிலுக்கு போங்க, தானம் பண்ணுங்க, கஷ்டத்துல ஹெல்ப் பண்ணுங்க, உங்க தம்பிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தங்கச்சிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு வயசுல சின்னவரானவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. பாருங்க, போக போக அது டெல்யூட் ஆயிடும். திருமணம் கூட சரியான டைம்ல நடக்கும். அநாத குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ரெமெடிஸ் தான் நம்ம ஜோதிடத்துல இருக்கு. ஸோ இப்படி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டிலே காம்பினேஷன் இருந்தாலும் கூட சரியான நேரத்துல திருமணம் நடக்கும்.